ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் கெமிஸ்ட்ரி சார் பேசுகிறேன். இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தோன்னா சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ்ங்கிற லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம என்னென்ன பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தோன்னா வாட் இஸ் மீன் பை கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் தேவை, அதில் என்னென்ன குறைஞ்சா அந்த ரியாக்ஷன் நடக்காதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தென் அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் என்னென்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால என்னென்ன சேஞ்சஸ், ஐ மீன் யார் அஃபெக்ட் ஆகிறாங்க, அது நல்ல அஃபெக்டாகவும் இருக்கலாம், கெட்ட அஃபெக்டாகவும் இருக்கலாம். தென் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம்ப்பா. ஓகேவா? ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் என்னங்கிறத பற்றி பார்க்கணும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் யூஸ் இன் மெனி வேஸ் இன் அவர் டெய்லி லைஃப். எக்ஸாக்ட்லி கரெக்ட். நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்ணுறோம்னா சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, அந்த சாப்பாடு எனர்ஜியாக கன்வர்ஷன் ஆகுது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அண்ட் அதுக்கு அடுத்தது நிறைய இப்போ டெய்லி பார்த்து இந்த நம்ம வீட்டில் இரும்பு துண்டு வெளியில் கிடக்கும், அது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ரஸ்ட்டாக மாறும், அதுவுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம். ஸோ எல்லா விஷயத்துலையும் A to Z திங்ஸில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுங்கிறது நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பால் இருக்குது, அது எப்படி தயிராக மாறுது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. மாவு இருக்குது, புளிக்குது, அது எப்படி இதாகுது. ஸோ எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுங்கிறது இருக்குது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் கெமிக்கல் சேஞ்ச் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா அங்கே இருக்கிற கெமிக்கல் காம்பனண்ட்டோட சேஞ்சஸில் நடக்க போகுது. ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் ஆல்சோ அக்கம்பைன்ட் பை சேஞ்சஸ் இன் எனர்ஜி. கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணால் எனர்ஜிஸுங்கிறது இதில் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனோட இன்னும் கொஞ்சம் ஃபர்தரான பார்க்க போகிறோம். ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் இன் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்டிங் மெட்டீரியல். கன்வர்ஷன் முக்கியமான ஒரு வார்த்தை, கன்வர்ஷன் இந்த இடத்துல. ஸோ கன்வர்ஷன் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம எடுக்கிற ரியாக்டன்ட்டு என்னவா கன்வெர்ட் ஆகணும், ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மா சமைக்க போகிறாங்க, சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்தது அதில் ரைஸை போடுவாங்க. ஸோ அந்த ரைஸ் என்ன பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அந்த ரைஸை நம்மளால் பைட் பண்ண, ஐ மீன் கடிக்க முடியாது, கடித்தா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதுவே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ எடுத்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும்னு பார்த்தா அந்த ரைஸுங்கிற ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் சாப்பாடாக, ஐ மீன் கொஞ்சம் ஹார்டான ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் சாஃப்டாக மாறி இருக்கும். தென் அடுத்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் பார்த்தோன்னா ஃபுல்லாக சாஃப்டாக மாறி இருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்டிங் மெட்டீரியல். நம்ம எடுத்த ஸ்டார்டிங் மெட்டீரியலை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வர்ஷன், ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் த கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்டிங் மெட்டீரியல். அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலுக்கு எதாவது என்ன பேருன்னு பார்த்தோன்னா ரியாக்டன்ட். ஓகேவா? ரியாக்டன்ட் இன்ட்டு நியூ சப்ஸ்டன்ஸ் கால்டு ப்ராடக்ட். ஸோ அந்த ரியாக்டன்ட்லேருந்து ஒரு நியூவான ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடச்சிச்சுன்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தோன்னா ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சமைக்கிறதே நம்ம வச்சுப்போமே, வாட்டரு ப்ளஸ் அந்த ரைஸ், இது ரெண்டுமே ரியாக்டன்ட். இந்த ரெண்டு ரியாக்டன்ட் என்ன பண்ண போகுதுன்னா கம்பைண்ட் ஆகி நமக்கு மீல்ஸ், ஐ மீன் சாப்பாடு என்ன பண்ண போகுதுன்னா ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தென் ரியாக்டன்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ரியாக்டண்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா. எப்படி சார் ரியாக்டண்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னோம்னா, அந்த ரைஸ் இருக்கு இல்லையா, அரிசி, அந்த வெறும் அரிசியை நம்மளால் கடிச்சோம்னா நமக்கு என்ன பண்ணால் சவுண்டு வரும். உதாரணமாக அரிசி ஒரு சிலர் சாப்பிடுவாங்க வெறும் அரிசியாகவே எடுத்து, அப்போ என்ன பண்ணால் கடன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஆனால் இதுவே சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது நமக்கு அந்த சவுண்டு கேட்காது. அப்போ என்ன ரைஸாக இருக்கும், ரைஸுங்கிறது ரியாக்டன்ட் ஸ்டேட். அப்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ப்ராடக்ட் சாப்பாடுங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது இட் வில் பி வெரி சாஃப்ட் நேச்சர். ஸோ இட் இஸ் கால்டு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனில் மொத்தம் 2 டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று ரியாக்டன்ட், இன்னொன்று ப்ராடக்ட். ரியாக்டன்ட்டுங்கிறது இனிஷியல் எடுத்துக்கிறது, ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகி கிடைக்கிறதா ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து சேஞ்சஸ், மாற்றம். தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி ஒன்று உண்டு, மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. சேஞ்சஸ் எப்போதுமே என்ன பண்ணாதுன்னு பார்த்தோன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்ற எல்லா விஷயமும் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக நாமளே சின்ன வயசில் நம்ம இருந்த மாதிரி இப்போ இருக்கோமா, இப்போ ஒரு சில நிறைய பேர் ஃபோட்டோஸ் இருக்கும், பேபியில் எடுத்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவையும் இப்போ இதையும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா இதுவா அது, நான் தானே அதுன்னு. ஏன்னா நம்ம இருக்க என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே போல் எவ்ரி செகண்ட்ஸ் இந்த வேர்ல்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சேஞ்சஸ் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சேஞ்சஸை காமனாக 2 இதை கொண்டு வந்துடலாம். ஒன்று ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இன்னொன்று கெமிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா அந்த பொருளோட இயற்பியல் அமைப்பில் மாறுபடுறது, அந்த பொருளோட வெளிப்புற தோற்றங்களில் ஏற்படுற மாறுதலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறேன். ஃபிசிக்கல் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆர் ஃபார்ம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் தட் டஸ் நாட் சேஞ்ச் த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ். ஃபிசிக்கல் சேஞ்ச் கேன் ரிசல்ட் இன் எ நியூ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பட் நாட் நியூ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்றும் இல்லைப்பா, ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறோம். ஸோ ஐஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா வெளியில் எடுத்து ஒரு 2 நிமிஷம் வெயில் வச்சுரும். ஸோ இப்போ அந்த ஐஸ் க்யூப் சாலிடாக இருக்குது, என்ன பண்ண ஆரம்பிச்சிருன்னு பார்த்தோன்னா மெல்ட் ஆகி நமக்கு லிக்விடை கொடுக்கும். ஸோ சாலிடாக இருந்தப்பவும் அதுக்குள்ளே என்ன தான் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா அதோட பார்ட்டிக்கல் H2O தான் இருந்துச்சு. தென் லிக்விடாக இருக்கும்போது அது என்னவாக தான் இருந்துச்சு, H2O. ஸோ அப்போ என்னது, ஃபிசிக்கல் சேஞ்ச் இன் த ஸ்டேட்
ஸ்டேட் ஆர் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட், அதோட இயற்பியல் அமைப்பில் மட்டும்தான் மாறுதல் ஏற்பட்டுச்சே தவிர அது உள்ளுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகளில் எந்த விதமான மாறுதலும் ஏற்படலை. அந்த அடுத்து பார்க்க போகிறது கெமிக்கல் சேஞ்சஸ். So chemical change is a transformation of one or more substance into new substance with new properties. So chemical changes is totally differ or totally opposite to physical. Physical changes க்கு டோட்டலாக ஆப்போசிட் ஆனது தான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்ங்கிறது. ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்ச் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகும், ஆகாமலும் போகலாம். ஆனால் உள்ள இருக்கிற கெமிக்கல் காம்பனன்ட்ஸோட சேஞ்சுங்கிறது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடுன்னு பார்த்தோன்னா மாறிடுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் CaO குயிக் லைம்னு பேர்ப்பா. ஓகேவா. ஸோ இந்த குயிக் லைம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா H2O வாட்டர் கூட ஆட் பண்ணுவோம். ஸோ வாட்டர் கூட ஆட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா CaOH ட்வைஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆர் ஸ்லாக்டு லைம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே இருந்த வரைக்கும் பார்த்தோன்னா அது சாலிட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். தென் இங்கே தண்ணி கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்து பார்க்க போகிறது இப்போது இது வரைக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தோம், ரியாக்டன்ட் என்ன, ப்ராடக்ட் என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ். ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் நமக்கு தேவைப்படுது, வாட் ஆர் த நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்னு பார்த்தோன்னா எ கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட், 2 பொருட்களோட அந்த மேல்புறம் ஒன்றா இருக்கணும். தென் அதுக்கடுத்து சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டு, லைட்டு, கேட்டலிஸ்ட். ஸோ ஒன்று பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எ கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த மேட்ச் பாக்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா மேட்ச் ஸ்டிக்கையும் அந்த மேட்ச் பாக்ஸோட கார்னரையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று நம்ம உரசணும். அப்போது மேட்ச் பாக்ஸ் தனியாக இருந்தாலோ இல்லை மேட்ச் ஸ்டிக் தனியாக, ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் என்ன பண்ண போகிறது கிடையாது, எரிய போகிறது கிடையாது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டணும். அதுக்கு அடுத்தது ட்ரை வுட். ஸோ நார்மலாக அந்த விறகு கட்டை என்ன பண்ண போனால் எரிய போகுது. ஒரு பக்கம் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, லைட்டான ஒரு லேம்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, விறகு எல்லாம் தனியாக இருக்குது. ஸோ நமக்கு எரிய ஆரம்பிக்குமா, எரியாது. நம்ம என்ன பண்ணணும், எல்லா விறகையும் ஒன்றோட ஒன்று எடுத்து அந்த தீக்கு மேலே வச்சது நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், விறகு சேர்ந்து நமக்கு எரிய ஆரம்பிக்கும். தென் வென் குயிக் லைம், அதுக்கு அடுத்தது சாதாரணமாக குயிக் லைம் முன்னாடி பார்த்தோம்னா அந்த ரியாக்ஷன் தான். ஸோ குயிக் லைம் கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். கால்சியம் ஆக்சைடு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கால்சியம் ஆக்சைடு தனியாகவும் வாட்டர் தனியாகவும் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்காது, கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற பீக்கல் என்ன எடுத்திருக்கேன்னா வெறும் கால்சியம் ஆக்சைடு குயிக் லைம் தான் எடுத்திருக்கேன். தென் அப்போ எனக்கு என்ன கிடைச்சதுன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்காது. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா வாட்டரையும் இந்த குயிக் லைம் ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஒன்று மேட்ச் பாக்ஸ் ஒன்று பார்த்தோம், ரெண்டாவது ஃபயர்வுட் பார்த்தோம், மூணாவது இந்த குயிக் லைம் பற்றி பார்த்துருக்கோம். இந்த 3 எக்ஸாம்பிள் எதுவுமே காமனாக ஒரே ஒரு கான்செப்ட் தாப்பா சொல்கிறாங்க. என்ன கான்செப்ட்னு பார்த்தோன்னா ஃப்ரம் த above reaction we can conclude that certain chemical reaction takes place only when the reactant are brought in contact. ஸோ இந்த ரியாக்டன்ட் எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரு கான்டாக்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் ஒன்றோட ஒன்று உரசினா தான் நமக்கு எரிய ஆரம்பிக்கும். தென் விறகு கட்டை போய் எரியறதோடு சேர்ந்து போட்டால் தான் நமக்கு அதிகப்படியான எனர்ஜி கிடைக்கும். சுண்ணாம்பையும் தண்ணியும் ஆட் பண்ணால் தான் நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது கிடைக்கும். ஸோ தே ஆர் ப்ராட் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். அடுத்த மற்ற ரெண்டு ரியாக்டன்ட்டு கட்டில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டுங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஓகே. ஸோ அடுத்து பார்க்க போகிறது சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பார்த்தோன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்டில் எல்லாருமே காஃபி குடிப்போம். இப்போ மேக்ஸிமம்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இன்ஸ்டன்ட் காஃபி தான் எடுத்துக்கிறோம். ப்ரூ, சன்ரைஸுங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபியை அப்படியே கட் பண்ணி போட்டுரும். அப்படி இல்லாமல் ஃபில்டர் காஃபியில் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை தனியாக கொதிக்க வச்சு எடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அந்த காஃபி பவுடரை நல்லா பாயில் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ பாலையும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணுவாங்க. பாலையும் எக்ஸ்ட்ராக்டையும் ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சேஞ்சஸ் நமக்கு நடக்கும். ஓகேவா. ஸோ அதே போல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சோடியம் குளோரைடு சொல்யூஷன் இருக்குது, அதுக்கடுத்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இருக்குது. சோடியம் நைட்ரேட் இருக்குது அண்ட் தென் சில்வர் நைட்ரேட். சோடியம் குளோரைட் NaCl ப்ளஸ் சில்வர் நைட்ரேட் AgCl
NO3 ட்வைஸ்ங்கிற 2 சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தோன்னா எடுத்துக்கிறோம்ப்பா. சரிங்களா? ஸோ இப்போ இது சோடியம் குளோரைடையும் சாலிட் ஃபார்ம்லையும் சில்வர் நைட்ரேட் சாலிட் ஃபார்ம் ரெண்டுத்தையும் நான் ஒன்றோட ஒன்று கலந்தானா எனக்கு என்ன பண்ணாதுன்னா ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. சொல்கிறது புரியுதுங்களா? சோடியம் குளோரைட் நார்மலாக கல் உப்பையும் சில்வர் நைட்ரேட்னு என்ன பண்ணேன்னா சால்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த விதமான ரியாக்ஷன் நடக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா சில்வர் நைட்ரேட்டை சொல்யூஷனாக எடுத்துக்கிறேன். சில்வர் நைட்ரேட்டை தண்ணியில் கரைச்சி ஒரு சொல்யூஷனாக எடுத்துக்கிறேன். அதே போல் சோடியம் குளோரைடு என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா சோடியம் குளோரைடையும் தண்ணியில் கரைச்சி சொல்யூஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ நவ் ஐ எம் ஆட் போத் சொல்யூஷன். இந்த 2 சொல்யூஷன்ஸுமே நான் என்ன பண்ணுறேன் ஒன்றோட ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். அட் த டைம் ஐ வில் கெட் ஒயிட் ப்ரிசிபிடேட். எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா சில்வர் குளோரைடுங்கிற ஒரு ஒயிட் ப்ரிசிபிடேட் எனக்கு கிடைக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த என்ன பார்த்தோன்னா AgNO3 ட்வைஸு ப்ளஸ் NaCl சோடியம் குளோரைட். ஸோ அப்போ அந்த சோடியம் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற குளோரின் எடுத்துகிட்டு AgClங்கிற ஒரு ஒயிட் கலர் ப்ரிசிபிடேட்டை எனக்கு வந்துடும். இது எப்போ தான் கிடைக்கும்னா இந்த 2 சொல்யூஷன்ஸ் ஆர் லிக்விட் இன் நேச்சர். இந்த 2 சொல்யூஷனும் லிக்விடாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா some chemical reaction proceed only in solution form, not in solid form. ஸோ அப்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு they are need the solution format. சொல்யூஷன் ஃபார்மேட்டில் இப்போ சோடியம் குளோரைடு இது ரெண்டும் சாலிட் ஃபார்ம்லேயே இருந்தால் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போகிறது கிடையாது. ரெண்டுமே எப்படி இருந்திருக்கணும்? லிக்விடில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ப்ராடக்ட்டுங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து பார்க்க போகிறது எலக்ட்ரிசிட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரிசிட்டிங்கிறது electricity கரண்ட்டை யூஸ் பண்ணி நடக்குது. A reaction in which compound decompose into a simpler compounds. ஸோ அந்த ரியாக்ஷன் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டால் நமக்கு டீகம்போஸ் ஆக போகுதுப்பா. Decompose on passing electricity are known as electrolytic decomposition. This is also known as electrolysis. For example, when electricity is passed to water, it decomposes into hydrogen and chlorine. Hydrogen and oxygen gases. Hydrogen and oxygen. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா தண்ணியை நாம் பிரிக்க போகிறோம். ஸோ தண்ணி எப்படி பிரிக்க போகிறோன்னு பார்த்தோன்னா ஒரு கரண்ட்டை நம்ம சப்ளை பண்ணி ஹைட்ரஜனை தனியாக அந்த ஆக்சிஜன் தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் பிரிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ அப்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணி நடக்கலாம்? கரண்ட்டை பேஸ் பண்ணியும் நடக்கலாம். Conclude that some chemical reaction or proceed only the passage of electricity. ஸோ அப்போ நம்ம நார்மலாக H2O வாட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த H2Oவில் ஹைட்ரஜனை தனியாகவும் ஆக்சிஜனை தனியாகவும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ we are need electricity. ஸோ நம்ம கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நம்மளால் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு பேர் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ப்பா. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது தெர்மல் டீகம்போஷன். ஏற்கனவே ஹீட்டுன்னு சொன்னால் ஹீட்டு தெர்மல் எல்லாமே ஒன்று தான்ப்பா. ஸோ ஹீட் தெர்மல் டீகம்போஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம். எப்படி சாப்பிடுவோம்? உதாரணமாக இப்போ தோசை ஊற்றுறோன்னா மாவு எடுத்து அப்படியே என்ன பண்ணிட மாட்டோம், சாப்பிட மாட்டோம், இல்லை மாவு குடிச்சிட மாட்டோம். அந்த தோசை என்ன பண்ணுவோம், ஒரு ஹாட்டான ஒரு பேனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிஸ்க் ஏதோ சம்திங் ஒரு ஷேப்பில் நாம் ஊற்றி எடுக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹீட்டில் அந்த ஃப்ளோரை அப்சர்வ் பண்ணி அது என்ன பண்ணணும், தன்னோட ஸ்டேட்டை நமக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போ அதே போல் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்லையுமே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது உண்டு. இங்கே தெர்மல் டீகம்போஷன் ஆர் தெர்மோலைசிஸ் இட்ஸ் கால்டு டீகம்போஷன். The reaction is usually endothermic as heat is required to break a bond in the compound is called decompositions. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம இந்த கால்சியம் ஆக்சைடு சொன்னோம் இல்லையா, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் H2O கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது நமக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ இப்போ அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிற பாத்திரத்தை சைடில் போய் தொட்டு பார்த்தா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் உள்ள அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, டெம்பரேச்சர் வெளில ரிலீஸ் பண்ணுச்சுன்னா இட் இஸ் கால்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். என்ன தெர்மிக் ரியாக்ஷன்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இது உள்ளே அப்சர்வ் பண்ண உள்ளே எடுத்துக்கிச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தோன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் டியூப் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தோன்னா லெட் நைட்ரேட் சால்ட் இருக்கு இல்லையா, லெட் நைட்ரேட்டுங்கிற சால்ட்டு, அந்த லெட் நைட்ரேட் சால்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கேஸ் கீழே வந்து அப்படியே கிளம்புது பாருங்கள், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கேஸ் வரும். ப்ளஸ் ஒரு பஞ்சன் ஸ்மெல்லு நமக்கு என்ன பண்ணால் அந்த ஸ்மெல்லு இன்ஹேல் பண்ண முடியாது. அது என்ன கேஸ்ன்னு பார்த்தோன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ், ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸும் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் கிராக்கிங் சவுண்ட், அந்த பொட்டு வெடி வெடிக்கிற மாதிரினா ஒரு பட்டன்னு ஒரு சவுண்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த காம்பவுண்ட் இட் அப்சர்வ் த ஹீட் எனர்ஜி. ஸோ அப்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு அங்கே என்ன தேவை,
கெமிக்கல் எனர்ஜிஸ் நமக்கு அங்கே தேவைப்படுது. ஓகே, ஸோ இவர் யார் சார்? இவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட். இவரை பற்றி நீங்கள் நிறைய எங்கே படிப்பீங்கன்னா ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. இங்கே இருந்தாலும் நமக்கு நிறைய காரலேஷன் இவருக்கு உண்டு. இவர் யாருன்னு பார்த்தோன்னா மைக்கேல் ஃபாரடே. இவர் எப்போன்னு பார்த்தோன்னா 19th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட்டு. இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோன்னா அந்த எலக்ட்ரோலைசிஸ்ங்கிற டேர்மை யூஸ் பண்ணியிருப்பார்ப்பா. இந்த டேர்ம் எலக்ட்ரோலைசிஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை மைக்கேல் ஃபாரடே 19th century. இந்த வேர்ட் எலக்ட்ரோலைசிஸ், இந்த எலக்ட்ரோலைசிஸ்ங்கிற வேர்டில் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு வார்த்தையை கலந்து எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொல்லியிருக்காரு. என்னென்னு சார்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோ என்னென்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான், அந்த லைசிஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா டீகம்போஷன். ஸோ எலக்ட்ரோ மீன்ஸ் எலக்ட்ரான் கரண்ட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா லைசிஸுங்கிறது டீகம்போஷன். ஸோ அப்போ கரண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டீகம்போஷன் நடக்கிறது. அந்த எலக்ட்ரோலைசிஸுங்கிற டேர்மை யூஸ் பண்ண ஆள் தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த மைக்கேல் ஃபாரடே. ஓகே, ஸோ அதுக்கடுத்து மோர் டு நோ. ஸோ இந்த மோர் டு நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா மேட்ச் ஸ்டிக்கு. நம்ம வீட்டில் எல்லாருமே தீக்குச்சி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த தீக்குச்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இந்த இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த மேட்ச் ஸ்டிக்கு தீக்குச்சி இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹெட் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் கண்டெயின் எ பொட்டாசியம் குளோரேட் அண்டு ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடுங்கிற காம்பனண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இதோட அந்த தீப்பெட்டியில் என்ன சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ரெட் பாஸ்பரஸ் ஆர் ஒயிட் பாஸ்பரஸ் நமக்கு அங்கே வச்சுருப்பாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பொட்டாசியம் குளோரேட்டு, ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு அண்ட் தென் ரெட் பாஸ்பரஸ் இருக்கும். தென் அந்த ஸ்டிக் இதெல்லாம் ப்ரெசென்ட். அது ஒன்று எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பொட்டாசியம் chloride act as a oxidizer, help to make a fuel burn. இந்த தீக்குச்சியும் அந்த பட்டை ரெண்டும் உரசும் போது டக்குன்னு எரியறதுக்கு யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா பொட்டாசியம் குளோரைட். அதுக்கடுத்து ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு யூஸ்ட் அஸ் எ ஃபியூவல். அது எரியறதுக்கு ரொம்ப ஒரு 2 நிமிஷம் எரியறதுக்கு அந்த ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடுங்கிறது யூஸ் ஆகும். அதுக்கடுத்து ஒயிட் பாஸ்பரஸ் எக்ஸ்ட்ரீம்லி volatile react with oxygen in air causing into ignite. ஸோ அந்த தீக்குச்சியையும் பட்டை ரெண்டையும் உராசும் போது டக்குன்னு எரியறதுக்கு யூஸ் ஆகும். க்ளூ அந்த ஸ்டிக்கை நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நமக்கு யூஸ் ஆகும்ப்பா. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ லைட். அடுத்து என்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தோன்னா லைட்டு. ஸோ லைட் இஸ் நத்திங் பட் ஃபோட்டான். ஸோ ஒரு இப்போது கரண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொன்னோம். ஹீட்டை பேஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா தெர்மோலைசிஸ்ன்னு சொன்னோம். அப்போ லைட்டை பேஸ் பண்ணி நடந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு ஃபோட்டோலைசிஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் விச் காம்பவுண்ட் டீகம்போஸ் பிகாஸ் ஆஃப் அ சன்லைட்டை பேஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு நடக்க போகுது. அப்படி நடந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா a photolysis reaction. For example, silver chloride is put in sunlight, decompose on silver and chlorine gas. Silver chloride இங்கிற சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சில்வர் குளோரைட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் சன்லைட்டில் வைக்கிறோம். ஸோ சன்லைட்டில் வச்சா நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா சில்வர் தனியாகவும் குளோரின் தனியாக நமக்கு என்ன ஆகிடுன்னு பார்த்தோன்னா உடஞ்சிரும். ஸோ அதே போல் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப இயற்கையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். அதுக்கு தேவையான உணவை அதுவே என்ன பண்ணிக்குது தயாரிச்சு. I mean plants are prepare the own food. அது என்ன பண்ணால் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்குது. அந்த ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். வித் ஹெல்ப் ஆஃப் யாரோட ஹெல்ப் அதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா சன்லைட்டோட ஹெல்ப்புங்கிறது அங்கே தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அந்த ரியாக்ஷன் தான் என்னென்னு சொல்கிறோம் ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவை சன்லைட் அங்கே லைட்டுங்கிறது தேவை. ஸோ லைட் இஸ் நத்திங் பட் ஃபோட்டான். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனை ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷனும் சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து மோர் டு நோ. இதில் பார்த்தோன்னா ஓசோன் லேயர்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு லேயர் இருக்குது. இந்த ஓசோன் லேயர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் ஃப்ரம் த சன் பிரேக் ஓசோன் molecules in the stratosphere molecule oxygen and atomic oxygen. The atomic oxygen again combine with the molecular oxygen to form ozone. So இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ங்கிற இந்த லேயருக்குள்ள தான் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஓசோன் லேயருங்கிறது இருக்குது. இந்த ஓசோன் லேயரோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா சன்னுலேருந்து வர யூவி ரேசஸை ஃபில்டர் பண்ணி நல்ல ரேசஸாக உள்ள அனுப்புறதுக்காக தான் என்ன பண்ணுறது அந்த ஓசோன் லேயர் இருக்குது. இந்த ஓசோன் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா O2ங்கிற ஆக்சிஜன் ப்ளஸ் அனதர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து O3ங்கிற ஓசோனாக நமக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம எல்லாருக்குமே அக்ரிகல்ச்சர் தெரிஞ்சிருக்கும். அக்ரிகல்ச்சருங்கிறது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப
அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதில் நம்ம நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோன்னா, நடவு நட்டு 2-3 நாள் கழிச்சு ஒரு மருந்து போடுவாங்க. ஏன்னா சீக்கிரம் அந்த நடவு பச்சை பிடிக்கணும், ஐ மீன் இந்த நட்டுருக்கிற நாற்று சீக்கிரம் பச்சையாகி வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அந்த ஃபெர்டிலைசர் ஏன் போடுறாங்கன்னு பார்த்தோன்னா, சீக்கிரமாக அது பச்சை பிடிக்கணும், சீக்கிரமாக அது வளர்ந்து வரணுங்கிறதுக்காக தான். ஸோ அதே போல் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம், கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். catalyst. Okay, catalyst is a chemical reaction. It's a chemical reaction brought about by catalyst. Chemical reaction use பண்ணுற ஒரு things. Catalyst is a material that increase the rate. Rate is nothing but speed. ரேட் இஸ் நத்திங் பட் ஸ்பீட். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்காக ஆட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேட்டலிஸ்ட். த டேர்ம் கேட்டலிஸ்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இயர்லி 1836 பை பெர்ஷீலியஸ். இந்த டேர்ம் யார் யூஸ் பண்ணவர்னு பார்த்தோன்னா பெர்ஷீலியஸுங்கிறது தான் 1836 அந்த டைமில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேட்டலிஸ்ட்டில் 2 டைப் இருக்குது, நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இதில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அண்ட் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் மீன் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஐ மீன் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா 5 நிமிஷத்தில் நடத்திடும். ஸோ அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னா 10 நிமிஷத்தில் நடக்க வேண்டிய ரியாக்ஷனை ஒரு மணி நேரத்துக்கு வளர்த்திருப்பா. ஸோ இப்போ கேட்டலிஸ்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னு பார்த்தோன்னா, வீட்டில் சமைக்கும் போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில வீடுகளில் சாப்பாட்டில் உப்பு போடுவாங்க. ஐ மீன் சாப்பாடு வெள்ளை சாதம் வடிக்கிறாங்களே அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு போடுவாங்க. உப்பு போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக வடிஞ்சிடும், சீக்கிரமாக சாப்பாடு என்ன பண்ணால் ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அது அந்த சீக்கிரம் பாயில் ஆகி நமக்கு சாப்பாடை கொடுத்துரும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேட்டலிஸ்ட். ஓகே, அடுத்து இன்னொரு மோட்டர் என்னென்னு பார்த்தோன்னா என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் which act as a biological catalyst. A catalyst is a substance starts or speed the chemical. முன்னாடி பார்த்தது தான். It lowers the activation energy required for the reaction to take place. அது ரியாக்ஷனோட ஸ்டேட், ஐ மீன் ரொம்ப அதிகமாக நடக்கிறத சீக்கிரமாகவே நமக்கு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துரும். ஸோ என்சைம்ங்கிறது என்னென்னு பார்த்தா இட் இஸ் ஜஸ்ட் ப்ரோட்டீன். இது நம்ம ஹியூமன் லேக் பண்ண நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு கேட்டலிஸ்ட் சப்ஸ்டன்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ.